நண்பன் நம்ம வந்து என்ன பார்த்துட்டு இருக்கிறோம்னா பாறையிலே ரொம்ப அரிய வகை மீன் தாங்க இவன். பாத்தீங்களா ரொம்ப ரேர் பீஸ்ங்க. பாத்தீங்களா எப்படி இருக்கா பாத்தீங்களா? இந்த மீனை வந்து நம்ம இப்ப பாக்குறோம், அடுத்து எப்ப பார்க்க போறோம் தெரியலங்க. இவன் தாங்க எலிமீன் பாறை. பாத்தீங்களா சாப்பிடுறதுக்கு அவ்வளவு சுவையா இருக்குங்க. பாத்தீங்களா உயிரோட நம்மளுக்கு கிடைச்சிருக்குங்க. பாத்தீங்களா எப்படி இருக்கா பாத்தீங்களா? எலிமீன் பாறை மீன் வந்து பார்க்காதவங்க அந்த மீனை வந்து பாத்துக்கோங்க. எப்படி இருக்கு பாத்தீங்களா? இந்த மீனோட முள்ளைய சாப்பிடலாங்க. அந்த அளவுக்கு பைபிள் வந்து நைஸா இருக்குங்க. சின்ன பிள்ளைங்களுக்கு அதிகமா அந்த மீன் வந்து கொடுக்கலாங்க. பாத்தீங்களா நானே இந்த மீனை இப்பதாங்க உயிரோட பாக்குறேன். பாத்தீங்களா எப்படி இருக்கா பாத்தீங்களா? வேற யாராவது இந்த எலிமீன் பாறை மீனை வந்து உயிரோட பாத்துருந்தீங்கன்னா நம்ம பேஜ்ல வந்து கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிருங்க. எப்படி இருக்கா பாத்தீங்களா? பாருங்க பாருங்க வாய்க்குள்ள அந்த மீனை தின்னு வச்சிருக்கா பாருங்க. இந்த மீன் வந்து பாறை மீன் சொல்லுவாங்க. பாத்தீங்களா பாறையில நிறைய வகைகள் இருக்குங்க. வந்து கண்ணாடி பாறைன்னு சொல்லுவாங்க. கண்ணாடி பாறை வந்து சாப்பிடுறது வந்து ரொம்ப சுவையா இருக்குங்க. விலையும் வந்து அதிக ரேட்டு போகுங்க. இருக்குது பாத்தீங்களா? பாத்தீங்களா இந்த மீன் வந்து கூட்டமா தாங்க அலையும், வரும்போது மொத்தமா தாங்க வரும். பாத்தீங்களா எப்படி இருக்கு பாத்தீங்களா? இந்த மீன் இந்த பாறை மீன்ல தான் குழம்பு வந்து ரொம்ப சுவையா இருக்கும். மக்கள் வந்து இவனை தான் அதிகமா விரும்பி சாப்பிடுறாங்க. எப்படி பாத்தீங்களா? அப்படியே கண்ணாடி மாதிரி தாங்க இருப்பான். இந்த மாதிரி நம்ம கையில இருக்கிற மீன் வந்து கடவுரால் சொல்லுவாங்க. பாத்தீங்களா எப்படி இருக்கா பாத்தீங்களா? சாப்பிடுறது வந்து ரொம்ப ருசியா இருக்குவாங்க. பாத்தீங்களா கையில உயிரோட வச்சிருக்கா பாத்தீங்களா? இவரை வந்து பீஸ் போடுறீங்க, ஸ்லைஸ் போடுறீங்கன்னா வேற லெவலில் விடுங்க. இப்போ வந்து தினம் வந்து அதிகமாக போகுதுங்க. நம்ம கையில் வந்து இப்போ உயிரோட இருக்குதுங்க. பார்த்தீங்களா உயிரோட பிடிச்சி வெட்டி சாப்பிட்டீங்களா வேற லெவலில் இருக்குங்க. பார்த்தீங்களா இப்படிதாங்க இருக்கும் கடவுரெல்லாம். பார்த்தீங்களா நிறைய இடங்கள் வந்து கடவுராளுக்கு பதிலாக அந்த ஒட்டி மீனை கொடுத்து வந்து ஏமாத்திடுறாங்க. இதே மாதிரி தாங்க ஒட்டி இருக்கும். பெரிய மீன்களை ஒட்டி வரும்ல, அது வந்து பெருசா வளருங்க. அந்த மீன் இதே மாதிரி தான் இருக்கும். எல்லாரும் மீன் வரும்போது பார்த்து வாங்குங்க. பார்த்தீங்களா கடவுரால் இப்படிதாங்க இருக்கும். எப்படி இருக்கீங்களா? வலையில உயிரோட வந்துருக்கீங்க. பின்னாடி எப்படி பார்த்தீங்களா? கீழே விடுற எப்படி ஓடுது பாருங்க. பால்கட்டில பாத்தீங்கன்னா மீன் கிடைச்சிருக்குது. இவ்வளோ வந்து கிழிச்சான்னு சொல்லுவாங்க. பாத்தீங்களா கிழிக்கா பாருங்க. அது உயிரோட இருக்குதுங்க. கையில தூக்கி வைக்க அப்படியே இருக்குங்க. பாத்தீங்களா வாயை அடிச்சுட்டு போயிருங்க. பாத்தீங்களா வாய்க்குள்ள நம்ம கையை கொடுத்துட்டேன்னா கையை வந்து ரெண்டு ஆக்கிடுவாங்க. எப்படி இருக்கா பாத்தீங்களா? இருக்கிறீங்க அதை பார்த்தீங்களா எப்படி இருக்கா? இப்போ வந்து அதிகமாக வந்து எக்ஸ்போர்ட் தாங்க போகுது. வந்து சமைச்சு சாப்பிட்டீங்கன்னா அப்படியே பஞ்சு மாதிரி இருக்குங்க. சாப்பிட ரொம்ப ருசியா இருக்குங்க. பார்த்தீங்களா எப்படி இருக்குங்க? வாய்க்குள்ள மட்டும் நம்ம வந்து கையை கொடுத்துடக்கூடாது. அப்படியே கிளி மாதிரி தாங்க இருக்கும். ஒரு பக்கம் பாக்குறதுக்கு எப்படி கிளி மாதிரி தான் இருக்கும் பாருங்க. கிளி எப்படி குத்துவோம் அவளை மாதிரி குத்துவாங்க. இந்த விரல துட்டா எடுத்துருவோம். பார்த்தீங்களா பள்ளி குழந்தை சுட்டிங்களா? இந்த மீன் வந்து அதிகமாக பார்ல தாங்க கிடைக்கும். கீழே போடுற எப்படி சொல்லி பாருங்க. பாருங்க வாய் பாருங்க.
பாருங்க ஆழ்கடல்ல நம்மளுக்கு ஒரு வித்தியாசமா ஒரு மீன் தாங்க மாட்டி இருக்குது பாத்தீங்களா. இவனை வந்து கடவுரால்னு சொல்லுவாங்க. ரொம்ப டேஸ்டா இருப்பாங்க, உயிரோட இருக்குங்க. பாத்தீங்களா ரேட் வந்து விலை வந்து அதிகமா போகும், உயிரோட நம்மளுக்கு வந்து கிடைச்சிருக்குங்க. பாத்தீங்களா ஒரு செதில் தான் இருக்குது. பாத்தீங்களா ஒரு செதில் இல்ல போயிருங்க. இந்த மீன் வந்து ஹேண்டிகேப் மீனுங்க, ஆனா உயிரோட தான் இருக்கு. பாத்தீங்களா எப்படி இருக்கு பாருங்க. யாரெல்லாம் இந்த கடவுரால் மீனை வந்து உயிரோட பாத்துருக்கீங்க அவங்களாம் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிருங்க. பாத்தீங்களா இவனை வந்து சமைச்சு சாப்பிட்டோம்னீங்களா வேற லெவல்ல இருக்குங்க. பாத்தீங்களா நம்ம வலையில வந்து உயிரோட வந்திருக்குங்க. இவன் தாங்க கடவுரால் மீன். இந்த மாதிரி கடல் சார்ந்த வீடியோக்களை பார்க்கணும்னா நம்ம மீனோட யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.